வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி த்ரில்லிங்கான ஒரு விஷயம் தாங்க நடந்திருக்கு. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக்கிட்டே மறுபக்கம் மல்லிகிட்டே விஜய்கிட்டே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி வேணால் காப்பாற்றிட்டு இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் தினசாக ஒரு பிளானாக பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மல்லிக்கு அடி மேலே அடி இடி மேலே இடி உளுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதை நமக்கு ஒரு பக்கம் என்னடா இவ சொல்கிறதெல்லாம் நடத்திடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமோ பதட்டமோ வரலாம். ஆனால் பயன்ற வார்த்தையை நம்ம அகராதியில் இருக்கக்கூடாதுங்க. ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணிட்டா அது எப்படியானா இருக்கட்டும், இறங்கி அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம தீபிகா அந்த முடிவில் இருக்காங்க. தீபிகா அவங்க முடிவாக மாற்றிப்பாங்களா மாற்றிக்க மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நம்மக்கிட்ட பதட்டமாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. டிங் 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 டிங்னு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. திடீர்னு ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் ஃபோனு தீபிகா கிட்ட இருந்து. ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பதட்டம். ஐயோயோ இவ சும்மாவே என்ன வேற மாதிரி பார்க்குறா, இப்போ வேற ஒரே அடி என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டு கும்முன்னு கும்மி விட்டா என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை யோசனையே அட்டன் பண்ணுறாங்க. உடனே பார்க்கணுமே எங்கே ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, உன்னை நான் மீட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீட் பண்ணுமா, ஏன் என்னாச்சு ஏதாச்சு என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொன்னதான் மீட் பண்ண வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்டதும், சரி எங்கே வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் நேம் சொல்கிறாங்க. அந்த பார்க்குக்கு அடுத்த நாள் போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா, அழகாக ராஜேஸ்வரி ஃபோன் பேசுகிற போது அதை ஒட்டு கத்துறாங்க. ஓஹோ ராஜேஸ்வரி, எனக்கு எதிராக இப்போ தீபிகா உங்ககிட்ட வராளா, வரட்டும் எந்த அளவுக்கு அவள் ஆட்டம் போடுறாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு நான் ஆட்டத்தை காட்டுவேன். அவள் நினச்சின்னு இருக்கா மனசுக்குள்ள, அவள் நினைக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துரும்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதுவுமே நடக்காது. இதுக்கப்புறம் நான் நினைக்கிறது தான் நடக்கும். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு ஒரு டைம் தான் தோல்வி வரும். தோல்வியே வாழ்க்கை இருந்துடாது. ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நொந்து வெந்து ஓரமாக போய் உட்கார்ற நிலமையில தள்ளப்பட்டு இருக்கான். அந்த மாதிரியெல்லாம் யாருமே தள்ளப்பட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க முட்டாள்தனமாக நினச்சின்னு தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நிலா பார்த்தீங்களா, அந்த நிலா மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு பக்கம் எல்லாருக்கும் வெளிச்சம் தர்றதா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கூடக்கிறவங்களே பிடிச்சி கும்முன்னு நினச்சா லாஸ்ட்டில் அவன் வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருட்டில் உட்காந்துவான். அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு அந்த கரையேன்னு உட்காந்துக்கிற பாருங்க ஒருத்தன். அவன் தாங்க ஓரமாக மாண்டியா போட்டுன்னு உட்காந்துக்கலாம். சரி விடுங்க. பொசுக்குன்னு என்னவே அசிங்கப்படுத்திட்டாங்க. என்ன பண்ணுறது, நேரம் அந்த மாதிரி இருக்குது. அவங்க தோக்கிற நேரத்தில் இருக்காங்க, நம்ம ஜெயிக்கிற டைமில் இருக்கோம். அதனால் நம்ம அதை பற்றி இனிமேல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி ஓகே, இந்த கான்செப்டை இதோட நம்ம விட்டுறலாம். இப்போ நம்ம சீரியலுக்குள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப்புக்கு வந்தாகணும். அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து கரெக்டாக கார் எடுத்துன்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லி ஆட்டோவில் பின்னாடியே வந்து பின்தொடர்ந்துனே போகிறாங்க. நீ எங்கே போவே எவ்வளோ தூரம் போவே எந்த இடத்துல மீட் பண்ணவே எல்லாம் எனக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம விஜய் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்கிட்ட ஏன் சொல்ல முடியாதா, எதுக்காக போனேன் எப்படி போனேன் எதில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க. அடடா நொங்கு எடுக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது, ஒரு பக்கம் மண்டை சூடாகுது. என்னடா இது, இவனுக்கு வேறு வேலை இல்லை, நமக்கு தேவையில்லாமல் கால் பண்ணி கடுப்பேற்றுறான் அப்படின்ற மாதிரி நான் கட் பண்ணி விட்றேன். யாரானா பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்த நான் தெளிவாக தான் சொல்கிறேன். புரியாத மாதிரி நடிப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. கட் ஆயிடுச்சு, பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம தீபிகா ஃபோன் பண்ணதும் ராஜேஸ்வரி கட் பண்ணி விட்டாங்க. இப்போ ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொந்தளிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம். அப்படியே சும்மா கொந்தளிக்கத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, முட்டாள் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதில்ல. ஆமாங்க, முட்டாள் இப்படி பண்ணதான் மாட்டாங்க. ஆனால் நடக்கிறது தான் நடக்கும், போகிறது தான் போகும், வர்றது தான் வரும். அதனால் அடுத்து என்ன பண்ணுறத நம்ம யோசிச்சிடலாம். சரி, இந்த விஷயத்தெல்லாம் இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்ற விஷயத்தை பற்றி நம்ம யோசித்து சிந்திச்சு நம்மளை நாமே ஒரு பக்கம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணுங்க. அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவத்தோட கொந்தளிச்சுன்னு இருக்கார். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி விட்டுட்டு போனதுனால. மல்லி உனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், முட்டாள்தனமாக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுன்னு இருக்காங்க. சரி போட்டோம், போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்றதை பற்றி யோசிச்சு தான் நம்ம ஒரு பக்கம் எந்த விஷயத்தான் சித்தரிச்சாகணும். இதுக்கப்புறம் சித்தரிக்கிறோம்ளோ என்ன பண்ணுறோம்ளோ ஏது பண்ணுறோம்ளோ பார்ப்போம்.
நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க போய் அசாத ஒளிஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தீபிகா வந்து அந்த மல்லியை எப்படியானா நான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும், அதுக்கான எவிடன்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், அந்த ஆதாரத்தை கிடைச்சா போதும், அவளை கையுங்களாமல் பிடிச்சி சும்மா குத்துங்க நேரம் நல்ல நேரம் அந்த மாதிரி துவம்சம் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் துவம்சம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற திக் 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 நிமிடங்களோட ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த திக் 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 நிமிடங்களோட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நாம் உங்களுக்கு உடனுக்குடன் சொல்ல காத்துன்னு இருக்கேன். அதை ஏற்றுக்கிற இதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ நம்ம போட்டுன்னு இருக்கோம்ல ஃபேஸ் காட்டாமல், இந்த ரிவ்யூ நல்லா இருக்கா இல்லை ஃபேஸ் காட்டி போட்டால் தான் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் வீடியோவை அப்பப்போ அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படி போட்டால் தானே எல்லோரும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்காக தான் நம்ம வீடியோ போடுறது. அந்த வீடியோ போடுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அதை கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியும். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நம்ம போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் போல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.